ஹலோ காமன் மேன், பிளான் யுவர் ரிட்டையர்மெண்ட் இயர்லி. நீங்க அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு வேணுன்ற பணத்தை வந்து சம்பாரிச்சுட்டு நீங்க விரைவா ரிட்டையர்மெண்ட் லைஃபை நோக்கி நகர பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற வேலை வந்து எப்பயுமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நாமளே நிரந்தரம் இல்லை. ரெண்டாவது, நீங்க இப்ப இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய அத்தனை ஓய்வூதிய திட்டங்களும் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் பை தி சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட். அதாவது அடுத்தடுத்து வர்ற கவர்மெண்ட்டுகள் அந்த ரூல்ஸை வந்து மாத்திட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய இபிஎஃப்க்கும் என்பிஎஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுங்க. ஏன்னா அதில் இருக்கிறத நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்மளால தொட முடியாது. இந்தியாவிலேயே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு தான் அதிகம். ஆனால் அதுலேயே மொத்த பணத்தையும் போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் தான் 0.5% தான் வந்து பீட் பண்ணும். நீங்கள் இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணக்கூடிய ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை இன்னும் பிற ஃபிக்ஸ்டு இன்கம் ஐட்டத்துலையோ நீங்கள் வந்து போட்டு வச்சிங்கனாக்கா உங்களுடைய நிதி சுதந்திரத்தை நீங்கள் சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். 10 வருஷத்துக்குள்ளார உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நீங்களே வந்து உறுதிப்படுத்த முடியும். அதனால் ப்ளீஸ் பிளான் இயர்லி. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேருங்க. பவர் ஆஃப் காம்பவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பெருத்த ஒரு பணத்தோட நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகுங்க. உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவங்க கையில் கடைசி வரைக்கும் கொடுக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸு.